நெல்லை, கோவை பகுதிகளில் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த சிலர் மருத்துவ கழிவுகளை கொட்டிச் செல்வது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. குவியல் குவியலாக கொட்டப்பட்டிருக்கும் இந்த மருத்துவ கழிவுகள் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. குறிப்பாக கோவை செல்வபுரம் பகுதியில் சாலை ஓரத்தில் காலாவதியான மருந்து பாட்டில்கள், நோயாளிகளுக்கு பயன்படுத்திய ஊசி உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ கழிவுகளும் மற்ற கழிவுகளும் இந்த இடத்துல கொட்டுறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் இந்த மருந்து பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் ட்ரக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, போதை ஏறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மருந்தா தெரியுது. இங்க இருக்கிற அனைத்து மருத்துவ கழிவுகளும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டு வெள்ளலூர் கம்போஸ்ட் ஆலையில் இது ஆழமாக புதைக்கப்பட்டு இனி வேறு யாரும் பயன்படுத்தப்படாதபடிக்கு புதைக்கப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் இது மாதிரியான எந்தவித மருத்துவர்கள் கொட்டப்படாதபடிக்கு தொடர்ந்து இந்த இடங்களில் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் சாலையில் தூதுக்குழி பகுதியில் ஆயிரக்கணக்கான ஊசிகள், பஞ்சு, டானிக் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. கேரளாவின் களியக்காவேளி சுரங்கச்சாவடி வழியாக கொண்டுவரப்பட்டு இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மதுசூதனன் நேரில் பார்வையிட்டதை அடுத்து அவை அகற்றப்பட்டன. மெடிக்கலோட வேஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகும் என்னன்னு யாருக்கும் அதிகமாக தெரியல. யாரும் இன்ஃபார்மும் பண்ணல. இந்த மாதிரி கழிவுகள்லாம் கிடந்தா எதுவும் நோய் வரும், அப்படி யாரும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாவது ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும். மெடிக்கல் கழிவு அடிக்கடி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு மெயின் ரோடு வரமா நிறைய கிடக்கு. மூடையாக கட்டி போடுறாங்க. அதை அவுத்து பார்த்தோம்னா ஊசி, மருந்து, பாட்டில் இதுதான் அப்பவும் கிடக்கு. இதோடைய விளைவுகள் என்ன வருங்கிறது எங்களுக்கு தெரியாது. மருத்துவ கழிவுகளை முறையாக அகற்றுவதற்காக உள்ள சட்ட விதிகளை மீறுபவர்கள் கண்டறியப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை முதன்மை செயலர் எச்சரித்துள்ளார். அப்ரோப்ரியேட் ஏஜென்சிஸ் மூலமாக முழுமையாக அதை டிஸ்போஸ் செய்யறதுக்கான விதிமுறைக்குட்பட்டு செயல்படுவதற்கு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும். தென் மாவட்டங்களின் பல பகுதிகளில் தொடர்ந்து இதுபோன்ற மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் வெளிமாநில மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் குப்பை களமா தென் மாவட்டங்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் பொதுமக்கள். புதிய தலைமுறைக்காக கோவையில் இருந்து கவியரசன் மற்றும் நெல்லையில் இருந்து நாகராஜன்.